வேட்டி கட்டினவங்களை ஓரம் கட்டிட்டு கால் சட்டை போட்டவங்களை தேடி தேடி மதிப்பு கொடுத்த 1980களோட காலகட்டம் அது. அவினாசியில உள்ள துணிக்கடையில வேலை பார்த்த அந்த இளைஞனுக்கு மாசம் 150 ரூபாய் சம்பளம். நெசவாளர்கள் கொண்டு வர துணிக்கு காசு கொடுத்து கணக்கு பார்க்கறது தொடங்கி மார்க்கெட்டிங் செஞ்சு அதை வித்து வரவு வைக்கிற வரைக்கும் இருக்க எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்ச அந்த இளைஞனுக்கு ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான். ஏன் கடை ஓனர் நெசவாளர்களை காலையில இருந்து காக்க வச்சு பொழுது சாய காசை கொடுத்து அனுப்புறாருன்னு அந்த இளைஞனால புரிஞ்சுக்கவே முடியல. ஏதோ தன்னால முடிஞ்ச உதவின்னு ஒரு சில நெசவாளர்களுக்கு மட்டும் காப்பி தண்ணி வாங்கி கொடுத்து கவலையை தீர்த்துக்கிட்டாலும் அவங்களுக்காக ஏதாச்சும் செய்யணும்னு ஒரு வேட்கை அந்த இளைஞனுக்குள்ள உருவாச்சு. அந்த வேட்கையோட விளைவா உருவானதுதான் இன்னைக்கு வேட்டிகளோட சாம்ராஜ்யமா உருவெடுத்து நிற்கக்கூடிய ராம்ராஜ் காட்டன் நிறுவனம். அன்னைக்கு அந்த நிறுவனத்தை உருவாக்கிய இளைஞன் தான் KR நாகராஜன். திருப்பூரே ஏற்றுமதி பக்கம் திரும்பிட்ட பின்னாடி யாருமே மதிக்காத வேட்டியை உலக அளவுல மார்க்கெட்டிங் செஞ்சு 83,000 ரூபாய் முதலீட்ட 2,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டும் பிசினஸா நாகராஜன் உருமாற்றிய டாக்டிஸ் என்னன்னு தெரியுமா? திருப்பூர்ல ஒரு கிராமத்து விவசாய குடும்பத்துல பிறந்தவரை KR நாகராஜன். 3 வேளை சாப்பாடு கிடைக்கிற அளவுக்கு ஒரு நடுத்தர குடும்பத்துல வளர்ந்தவரை அந்த காலத்திலேயே PUC வரைக்கும் படிக்க வச்சிருக்காரு நாகராஜனோட அப்பா. அந்த படிப்பை வச்சு ஒரு துணிக்கடையில வேலைக்கு சேர்ந்த நாகராஜனோட மாச சம்பளம் 150 ரூபாய். வீட்டுக்கும் கடைக்கும் பஸ் போக்குவரத்துக்கு 20 ரூபாய் போக மாசம் 130 ரூபாய் மிஞ்சும். இது குடும்ப செலவுக்கு ஓரளவுக்கு உதவுங்கிறது அவரோட கணக்கு. ஆனா துணிக்கடைக்கு வேட்டியை கொண்டு வர நெசவாளர்கள் காலையில இருந்து பொழுது சாயிற வரைக்கும் கடவாசல்ல காத்து கிடக்கிறத பார்த்து பொறுக்க முடியாம ஏதோ நம்மால முடிஞ்சதுன்னு அவங்களுக்கு அப்பப்போ காப்பி தண்ணி வாங்கி கொடுக்கறது அவரோட வழக்கம். இதனால சம்பள காசு குறைய நாகராஜனுக்கும் அவரோட அம்மாவுக்கும் சண்டையே வந்துருச்சு. அதுக்காக நெசவாளர்களுக்கு டீ காப்பி வாங்கி கொடுக்கறத நாகராஜன் நிறுத்தல. அதுக்கு பதிலா பஸ்ல வேலைக்கு போறதை நிறுத்திட்டு சைக்கிளை மிதிக்க ஆரம்பிச்சாரு. அதுல மிச்சமான 20 ரூபாயை வச்சு முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சாரு. இந்த சூழல்ல தான் திடீர்னு ஒரு நாள் கடையை மூட போறோம், இனி வேலை இல்லைங்கிற செய்தி நாகராஜனுக்கு இடியா வந்து இறங்குச்சு. தெரிஞ்சதெல்லாம் இந்த துணிக்கடை பிசினஸ் மட்டும்தான்றதால வேட்டிகளை வாங்கி விற்க முடிவு செஞ்சாரு நாகராஜன். திருப்பூரே எக்ஸ்போர்ட் ஹப்பா மாறிட்டு இருக்கு, நீ இன்னும் வேட்டியை வாங்கி வித்துட்டு தெரிஞ்சா எப்படி முன்னேறதுன்னு பெத்தவங்க திட்ட நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட கடன் வாங்கி 83,000 ரூபாய் முதலீட்டுல பிசினஸை தொடங்கினாரு நாகராஜன். இப்படித்தான் ராம்ராஜ் காட்டன் நிறுவனம் ஆரம்பமாச்சு. ஏற்கனவே நெசவாளர்களுக்கு டீ வாங்கி கொடுத்து நல்ல பேர் எடுத்திருந்ததால அவங்களும் தங்களோட வேட்டிகளை விற்க முன் வந்தாங்க. ஆனா அதுக்கு நாகராஜன் ஒரு கண்டிஷன் போட்டாரு. என்னோட கடைக்கு வந்தா நீங்க சட்டை போட்டுட்டு வரணுங்கிறது தான் அந்த கண்டிஷன். ஊருக்கே துணி நெஞ்சு கொடுத்தாலும் வயிற்றுக்கே கஞ்சி இல்லாத நாங்க சட்டை எப்படி போட முடியும்னு அவங்க கேட்க மற்ற நிறுவனங்களை விட வேட்டிக்கு 2 ரூபாய் வரைக்கும் கூடுதலா காசு கொடுத்து வேட்டிகளை கொள்முதல் செஞ்சாரு நாகராஜன். இதனால மற்ற நிறுவனங்கள் எல்லாம் 45 ரூபாய்க்கு வேட்டி வித்தா நாகராஜனால 50 ரூபாய்க்கு கீழே அதை கொடுக்க முடியல. எங்க பிசினஸ் பாதிக்குமோன்னு பயந்திருந்த நேரத்துல நெசவாளர்களுக்கு உதவுற அவரோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு பிசினஸ் செய்ய முன் வந்தாங்க வியாபாரிகள். ஓரளவுக்கு வியாபாரம் பிக்கப் ஆன நேரத்துல தான் நாகராஜனுக்கு அந்த கிரேட் ஐடியா வந்துச்சு. அந்த காலத்துல வேட்டி வாங்கணும்னா சர்வோதயம், காதிகிராம் மாதிரியான கடைகளுக்கு தான் போகணும். இதனால சாதாரண துணிக்கடைகள்ல வேட்டியை வச்சா என்னங்கிற முடிவுக்கு வந்தாரு. கடையா ஏறி இறங்கினாலும் ஒரு கடையில 5 வேட்டிக்கு மேல வாங்க யாரும் தயாரா இல்ல. அதுவும் விக்கிறனா திரும்ப எடுத்துடணுங்கிறது கடைக்காரங்களோட கண்டிஷன் வேற. இருந்தாலும் நாகராஜனோட பிளான் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவரோட அடுத்த ஐடியா ஷோரூம்களை நோக்கி இருந்துச்சு. மற்ற ஆடைகளுக்கு விதவிதமா ஏசி ரூம்கள் ஷோரூமா இருக்கும்போது வேட்டிக்கு அப்படி ஒண்ணு இருந்தா என்னன்னு அவர் உருவாக்கியதுதான் ராம்ராஜ் காட்டன் ஷோரூம். பாரம்பரிய நாகரிகம் புது பொலிவுடன்கிற அவரோட ஸ்லோகன் பிசினஸுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட கொடுத்துச்சு. அதோட விளைவா மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, ஐக்கிய அரபு அமீரகத்தோட சேர்த்து தமிழர்கள் இருக்கிற மூளை முடுக்கெல்லாம் ராம்ராஜ் வேஷ்டி ஷோரூம்களும் போய் சேர்ந்துச்சு. ஷோரூம்கள் இல்லாத நாடுகள்ல டீலர்கள் மூலம் விற்பனை களை கட்டுச்சு. ஒரு காலத்துல வேட்டியை பார்த்தா கிராமத்தானு ஒதுங்கி போனவங்க எல்லாரையும் சல்யூட் ராம்ராஜுக்கு சல்யூட்னு பாட்டை போட்டு வேட்டியோட மதிப்பை உணர்த்தியதோட தன்னோட பிராண்ட் வேல்யூவையும் ஏத்துக்கிட்டாரு. இதனால கடல் கடந்து போன தமிழர்கள் கூட டாலர்களை கொட்டி வேட்டிகளை வாங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்துல 100 வேட்டி விற்க கஷ்டப்பட்ட ராம்ராஜ் காட்டன் 2 லட்சம் வேட்டிகள் வரைக்கும் விற்கக்கூடிய நிலைமைக்கு உயர்ந்துச்சு. 50ல இருந்து 60 உற்பத்தி அலகுகள் இருந்தாதான் தேவையை பூர்த்தி செய்ய முடியுங்கிற அளவுக்கு வேட்டிக்கான டிமாண்ட் அதிகரிச்சது. அந்த நேரத்துல வேட்டியை தாண்டி யோசிக்க ஆரம்பிச்சாரு நாகராஜன். 2012ல ஒரு குடும்ப நிகழ்ச்சியில அவரோட பேரன் வேட்டியை கட்டியது வைரலாக இதை வச்சு மற்ற குழந்தைங்களுக்கும் வேட்டி தயாரிச்சா என்னன்னு நினைச்சாரு. அப்படித்தான் குழந்தைகளுக்கான வேட்டி சட்டைகள் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்துச்சு ராம்ராஜ். கல்லூரி விழாக்களுக்கு போனவர் வேட்டி இடுப்புல நிக்கலன்னு மாணவர்கள் சொன்னதை கேட்டுட்டு R&D மூலமா ஒரு ரிசர்ச்சே செய்து ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு வெல்க்ரோ வேட்டிகளை அறிமுகம் செய்து கல்லூரி மாணவர்களையும் கவர்ந்தெடுத்தாரு. அடுத்ததா குடும்பங்களை குறிவைக்கிறதுக்காக சேலைகளுக்கு மேட்சா கலர் சட்டைகளையும் அந்த கலர் சட்டைகளோட பார்டர் கொடுத்த வேட்டிகளையும் மார்க்கெட்டிங் செய்ய அதுவும் ஹிட் அடிச்சது. இப்படி சிங்கிள் லேயர் வேட்டி, டபுள் லேயர் வேட்டி, ரெடிமேட் பாக்கெட் வேட்டி, ஜரி வேட்டி, டிஷ்யூ வேட்டி, பிரீமியம் வேட்டி, கலர் வேட்டி, பட்டு வேட்டி, லினன் வேட்டி, கச்சி வேட்டின்னு
அவர் தொட்டதெல்லாம் ஹிட் அடிக்க இப்போ 24,000 சதுர அடிக்கு கடை போட்டா கூட ராம்ராஜோட மொத்த ப்ராடக்ட்களையும் அடுக்க இடம் போதாதுங்கிற அளவுக்கு ஆழ விருட்சமா வளர்ந்து நிற்குது. அத்தனை ப்ராடக்ட்களையும் விற்க 325 ஷோரூம்கள், 15,000 பணியாளர்கள் இருக்காங்க. ஆரம்ப காலத்துல மலையாள நடிகர் ஜெயராம வச்சு விளம்பரம் செய்த ராம்ராஜ் காட்டன் இன்னைக்கு அவரோட மகன் காளிதாச தன்னோட விளம்பர மாடலா மாற்றி வெற்றி நட போடுது. போதாக்குறைக்கு வேட்டியை நாடு முழுக்க பிரபலமாக்க பாலிவுட் நடிகர் அமிதாபுடைய மகன் அபிஷேக் பச்சனையும் வேட்டி கட்ட வச்சிருக்கு ராம்ராஜ் காட்டன். 43 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 83,000 ரூபாய்க்கு தொடங்கப்பட்ட ராம்ராஜ் காட்டனோட இன்றைய வருவாய் மட்டுமே 2,000 கோடியா இருக்கும். ராம்ராஜோட இந்த வெற்றி தான் வேட்டி மார்க்கெட்டுக்கு இருந்த வெற்றிடத்தையே உணர வச்சது. அதனாலதான் எம்சிஆர் காட்டன், மினிஸ்டர் ஒயிட்னு அந்த மார்க்கெட்டை குறி வச்சு அடுத்தடுத்த புது நிறுவனங்கள் எல்லாம் களத்துல குதிச்சிருக்கு. ஆனா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் தன்னோட பிராண்டோட சேர்த்து வேட்டியோட மதிப்பையும் உலகளவுல உறக்க சொன்ன ராம்ராஜ் இன்னைக்கும் மதிப்புக்குரிய ராம்ராஜா வெற்றி நட போடுது.